Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலயத்து கதவையோ தட்டல, மக்களுடைய கதவை தட்டி தான் நாங்க வந்து வாக்கு உறுப்பினர் சேர்க்கிறோம்னு சொல்லியிருக்காரு. சரி, நான் கதவை தட்டலையும் சரி, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் இதே உதயநிதி ஸ்டாலினும் பிரைம் மினிஸ்டர் கதவை தட்டுனாங்கல்ல, அது யாருடைய கதவை தட்டினாங்க? அவர்கள் கதவை தட்டினா சரி. நாங்க போய் ஒரு உள்துறை அமைச்சரை சந்திச்சா தப்பு. இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே அவரு, வேற யாரும் இல்ல. இதுல என்ன தவறுங்க எனக்கு புரியல. அது மட்டும் இல்ல, நான் வந்து டெல்லிக்கு போன உடனே இதே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருக்கின்றார், ஏதாவது ஒரு வாய்ப்புல மத்திய அமைச்சரை சந்தித்தால் தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கள் என்று அவர்களே சொன்னாங்க. எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது. அப்புறம் இப்படிப்பட்ட கேள்வி அவர்களே கேட்கிறாங்க. நம்ம தொடர்ந்து வந்து கூட்டணி அரசு இல்லை நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாலும் திமுக தரப்புலையா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் அடிமை ஆகிட்டாருன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இல்லாம டிடிவி தினகரன் நம்ம வந்து காலமறை சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. ஏங்க அவரெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு அது கேட்கறீங்க. தயவு செய்து வேற ஏதாவது கேள்வி. அவர் இருக்கிறான்னு சொல்றாரு, அதுக்கு நாங்க ஒன்னும் சொல்லலையே. நாங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. ஆமா, நிச்சயமா சார், நாங்க தெளிவுபடுத்திட்டோம். எங்களுடைய சிலதுதான் பேச முடியும், ஊடகத்தில் சிலது பேச முடியாது. ஒரு கட்சினா சிலதை வெளிப்படுத்தலாம், சிலதை வெளிப்படுத்த முடியாது. எல்லாமே வெளிப்படுத்தணும்னு சொன்னா நடக்காது. சார், அது ஒவ்வொரு கட்சியுடைய தலைவரும் அவர்கள் கட்சி வளர்ப்பதற்கு அவர்கள் எடுக்கின்ற முடியும். அதுல போய் நான் எப்படி கருத்து சொல்ல முடியும்? கிராம ஊராட்சி நிர்வாகமே சீல் வைக்கலாம் தமிழக அரசு உத்தரவு போட்டிருக்கு. வரைபடம் வாங்குறதுலயும் பிரச்சனையா இருக்கு. கிராமத்துல போய் இப்படி ஒரு உத்தரவு போட்டா எப்படி சார்? அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தெரியாத ஒரு அரசாங்கமா தான் இது பார்க்க முடியும். கிராமத்தில் பொறுத்த வரைக்கும் நானும் கிராமத்தில் இருக்கவங்க தான். ஒரு கிராமத்தில் தோட்டம் இருக்கு, ஒரு வீடு கட்டுவாங்க, அதுல அனுமதி வாங்குன்னு சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆனா அனுமதி வாங்கலைன்னா நீங்க உடனே சீல் வைக்கணும்னா அது வந்து இதுவரை அப்படி நடைமுறையில் இல்லை. ஒரு புதிய நடைமுறை கொண்டாந்து இருக்கிறாங்க. மக்களுக்கு முதல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், பிறகு அது நடைமுறை கொண்டாடலாம். உடனடியாக எடுத்த உடனே சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி சர்வாதிகாரி ஆட்சி மாதிரி நீங்க செய்யலாம், உடனே சீல் வைக்கலன்னா அது எப்படி ஏழை மக்களுக்கு தெரியும்? விவசாயிகள்லாம் படித்தவர்கள் அல்ல, கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் தோட்டத்தில் இருக்கிறாங்க, படித்தவர்கள் அல்ல. அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்து நீங்க தோட்டத்தில் நீங்க நிலம் உங்களுக்கு உரிமையா இருந்தா கூட நீங்க வீடு கட்டினா இது மாதிரிலாம் செய்ய வேணும் ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கால அளவு கொடுத்து அப்புறம் செயல்பட்டா பரவாயில்ல. அதை விட்டு தங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்ற ஒரே அமைதியில் இப்படிப்பட்ட அறிவிப்பு வெளியிடுவது கண்டிக்கத்தக்கது. திட்டம் வந்து அதிமுக ஆட்சி காலத்திலே வந்து நிறுத்திட்டாங்க. நாங்க திமுக ஆட்சிக்கு வந்து நாங்க நிறுத்தல அப்படின்னு அமைச்சர் வந்து தியாகராஜ் எப்ப நிறுத்தினாங்க? லேப்டாப் நான் கொடுத்துட்டு இருக்கிறோம். 52,36,000 லேப்டாப் கொடுத்துருக்கோம். 7,300 கோடி கொடுத்துருக்கோம். இந்த 4 வருஷமும் ஏன் கொடுக்கல? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செலவு தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம். தாலிக்கு இருந்தவங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தோம். இல்லையெல்லாம் சொல்ல. குறுக்க கொரோனா வந்தது. கொரோனா வந்த பிறகு டெண்டர் அறிவிக்க முடியல, பயனாளிகளை முழுமையாக தேர்ந்தெடுக்க முடியல. அந்த காலகட்டத்தினால அந்த ஒரு ஆண்டு தள்ளிச்சு. எல்லா வேலையிலுமே தள்ளி போச்சு, எல்லா ஒப்பந்தமே தள்ளி போச்சு. இன்றைக்கு தாலிக்கு தங்கம்னா அது டெண்டர் விட்டு அதை கொள்முதல் செய்யணும், அதுவே பயனாளிகள் தேர்ந்தெடுக்கணும். அந்த காலகட்டத்தில் ஓராண்டு காலம் நாம உங்களுக்கு எல்லாமே தெரியும், பத்திரிகை ஊடக நபர்கள் எல்லாமே தெரியும், ஒரு சோதனையான நேரம். அந்த நேரத்தில் இருந்ததை வச்சு இவர்கள் வேண்டும் என்றே திட்டமிட்டு அதை வச்சு சாக்கு போக்கு சொல்லி அந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க. காவேரி வைகை குண்டாறு திட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு பிரதான திட்டமா நீங்க தான் துவக்கி வச்சீங்க. 4.5 ஆண்டு காலம் திட்டம் முடக்கப்பட்டிருக்கு. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுத்து ஒரு வளமான பகுதியாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காவிரி குண்டார் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் வந்து முயற்சி செய்து முதற்கட்டமாக ஒரு 700 கோடி ரூபாய் டெண்டர் விட்டோம். அதுக்கு பிறகு அந்த அரசாங்கம் அப்படி கிடப்பில் போட்டாங்க.
ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் வீணா போய் கடல்ல கிடக்கு. அப்படி மேட்டூர்ந்து வெளியேறுகின்ற உபரி நீரை இந்த காவிரி குண்டார் கால்வாய் வெட்டுறது மூலமாக 5 மாவட்ட மக்கள் பயன்படுறாங்க. அதை இந்த அரசு அலட்சியம் இருக்கின்றது. இந்த அரசில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கிய திட்டங்களை எல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புச்சின் காரணமாக கிடப்பிலை போடுகின்றார்கள். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த காவிரி குண்டார் திட்டம் தொடரும். சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அதே நேரத்தில் அரண்மனை பக்கத்தில் ஆவணங்கள் எட்டை கொலை நடந்திருக்கு. தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து கொலைகள் நடைபெற்றிருக்கு. சட்டம் ஒழுங்கு 2026 தேர்தலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமா சார்? அதாவது நான் தான் ஏற்கனவே சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததிலிருந்து கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, முதியோர்களை குறிவைத்து கொலை செய்வது தொடர்கதையாக இருக்குது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. நான் பலமுறை சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறேன், ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றேன். ஆகவே இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால, சரியா சட்ட ஒழுங்கை பராமரிக்காத காரணத்தினால இன்றைக்கு குற்ற செயலில் ஈடுபடுகிறவர்களுக்கு காவல்துறை கண்ட சிறியலும் அச்சம் இல்லை. குற்ற செயல் புரிகிறவர்களுக்கு தங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைத்துவிடும், கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்கும் என்று அந்த அச்ச உணர்வு ஏற்பட்டால் தான் குற்ற நிகழ்வுகளை தடுக்க முடியும். ஆனால் இந்த ஆட்சியில் அப்படி பார்க்க முடியும். தனது பரப்புரை பயணத்தை தொடங்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கடந்த ஒரு வார காலமாகவே தொடர்ந்து பரப்புரையில் ஈடுபட்டு வரும் அவர் தற்போது புதுக்கோட்டையில் இளைஞர்களோடு கலந்துரையாடியிருக்கிறார். திமுக அரசுக்கான மதிப்பெண் என்ன என்று மக்களிடம் ரிப்போர்ட் கார்டு வழங்க அதிமுக முடிவு செய்திருக்கிறது. திமுக அரசின் வாக்குறுதிகளின் உண்மை நிலை என்ன என்று அறிந்து கொள்ள இத்திட்டம் அதற்கான அந்த ரிப்போர்ட் கார்டை வெளியிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். செய்தியாளர்களின் பல்வேறு அரசியல் ரீதியான கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.